Rose of Sharon Ministries presents அற்புதத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7 மணி முதல் 7:30 மணி வரை உங்கள் ஜாய் டிவியிலே இந்த அற்புத நேர நிகழ்ச்சியிலே உங்கள் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற சனிக்கிழமை நம்முடைய சபையில் எங்கள் இருக்கிற நம்முடைய சபை திருவள்ளூர் மாவட்டம் எங்கள் இருக்கிற சாரோனினுடைய சபையில் கடைசி சனிக்கிழமை ஜெபம் நடத்தப்படுகிறது. அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை பௌர்ணமி ஜெபம் சாரோனின் ரோஜா ஜெப மையத்திலே அது நடத்தப்படுகிறது. வில்லிவாக்கத்தில் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம், ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போதெல்லாம் அந்த நாட்களிலே சபையில் அந்த கூட்டங்கள் நடத்தப்படும். இந்த மாதம் 2 பௌர்ணமி வருந்ததினால் 1ஆம் தேதி வில்லிவாக்கத்திலே நடத்தினோம். 31ஆம் தேதி நமது சபையிலே இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஜாய் டிவியில் பார்க்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுதலையாப்பார். இந்த நாளிலே நம் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ. இன்று நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காக யுத்தம் செய்வார். எகிப்தியரை
ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். எந்துக்கும் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். எந்துக்கும் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க, விடமாட்டேன் விடமாட்டேன். உடையிட்ட தடை. யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். சொல்லுங்க, கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. சொல்லுங்க, எங்க எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எங்கள் எலியாவின் தேவனே ராஜா இறங்கி வாருமையா. விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. என்ன தாயை போல தேற்றுகிறீ. எல்லா கட்டுகள் அறுக்கட்டும், தகப்பனை போல எல்லா மாந்திரிகத்தின் வல்லமை எரியட்டும். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, ஆவியானவரே, இந்த நாளில் எந்தெந்த வீட்டுக்குள்ள என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் அப்பா. வியாதியின் கட்டுகள் அறுத்து ஜெபிக்கிறேன். வியாதியின் மரண படுக்கையில எந்தெந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறதோ, சூனியத்தில் எந்தெந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்குதோ, எந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகக்கூடாதபடிக்கு, காலேஜுக்கு போகக்கூடாதபடிக்கு, திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு, எந்தெந்த வீட்டுகளில் மாந்திரிகத்தின் ஆவி இருக்குதோ, இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறாரு.
கேட்கிறாரு, எந்த வீட்டுக்குள்ள வருமானத்தை கட்டி வச்சிருக்கிறியோ, வேலை இல்லாதபடி கட்டி வச்சிருக்கிறியா, இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு நாமத்துல கைவதாக இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ரிபி அபா 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 அபா, ஒரு ரிபி அபா 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 அபா, ஒரு அபா 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 அபா, ஒரு அபா 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 அபா, ஒரு ரிபி அபா 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 அபா. வல்லமை இறங்கட்டும் அப்பா. நுகங்கள் உடையட்டும் அப்பா. கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. புதிங்காலில் வச்ச கண்ணிகள் உடையட்டும். வயிற்றுல கட்டி வச்சு செஞ்சிருக்கிற மந்திரம் எரியட்டும். ஆற்று பிராபலத்தில் செய்யப்பட்ட மந்திரம் எரியட்டும். மண்டை ஆபரேஷன் செய்யப்பட்ட மந்திரங்கள் எரியட்டும். எந்த குடும்பம் அழிஞ்சு போகும்படி செஞ்சாங்களோ, எந்த ஊழியம் இல்லாதபடி செஞ்சாங்களோ, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல தேய்ச்சி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா, ரத்தம் தெளிக்கப்படட்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். விடுவிக்கிற கரம் இறங்கட்டும். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதியும் பாதுகாத்து எங்கள் ஆண்டவர் ஒரு இரட்சகரமாக இருக்கிறேன். இயேசுவின் பேராலே ஜெபம் கேளு நல்ல பிதாவே. யாத்ராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எத்தனையோ பிரச்சனையை சந்திச்ச உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. எத்தனையோ போராட்டத்தை சந்திச்ச உன்னை பார்த்து சொல்றாரு. வாழ்வேனா சாவேனா என்று நினைச்ச உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இருக்கிறதே வேஸ்ட், நம்ம கதையை முடிச்சலான்னு நினைச்ச உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு செய்ய போறாரு. நம்புற அத்தனை பேரை கையை தட்டி, இதுவரையும் உன் குடும்பத்தையும், இதுவரையும் உன் பிள்ளைகளையும், இதுவரையும் உன் காரியத்தை அழிக்க நினைச்சவனுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுறாரு. நீங்கள் பயப்படாதிருங்கள். எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத, எந்த மனுஷனுக்கும் செய்யப்படாத ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை குறித்ததான அநேகருக்கு பெருமைக்கத்தக்க ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள செய்யறத நான் பார்க்கிறேன். நான் செய்யறத நான் பார்க்கிறேன். ஓ ராமா ராமா சடரா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அதற்கு அவர், நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நம்முடைய தேவன் சாதாரணமானவரா? செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், வனாந்தரத்திலே ஆகாரம் கொடுத்து போஷித்தவர், நடக்கும் பாதையில் வெளிச்சமாய் இருந்தவர், இருளை வெளிச்சமாய் மாற்றினவர், நம் சத்துருகள் எல்லாம் மாண்டு போகும்படி செய்தவர். இந்த பூமியில யாருக்கும் செய்யப்படாத ஒரு நன்மையை எனக்கு கர்த்தர் செய்றாருன்னு சொல்றவர், என் குடும்பத்துக்கு செய்றாருன்னு சொல்றவங்க இப்பதான் அக்கினியை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை பெற்றுக்கோ. யாருக்கும் செய்யப்படாத, யாருக்கும் இதுவரை கண்டிடாத ஒரு அற்புதத்தை உன் வீட்டுக்கு கட்ட செய்யறாரு. உன் பிள்ளைக்கு செய்யறாரு. உன் பிள்ளைக்குள்ள இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மாற்றத்தை, பிள்ளைக்குள் இல்லாத இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மாற்றம். எத்தனையோ வருஷம் பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ வருஷம் வீடு கட்டப்பட்டு இருக்குது. எத்தனையோ வருஷம் வீட்டை நீ மீட்டு மேலே கொண்டு வர நினைக்கிறேன். உன் வீட்டை பிசாசு அழிக்குது. எனக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை நான் செய்ய போற மகனை, செய்ய போற மகளை, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் அதை செய்வேன். ஏசாயா 41:11 சொல்கிறது, இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு முன்னாடி தெரியுமா? உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க, உன்னை அழிக்க நினைக்கிறவங்க,
உன்னை இல்லாமபடி செய்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு அதிசயமானதை உன் ஜனங்களுக்கு முன்னாடி இந்த வருஷம் செய்ய போறாரு, இந்த மாதம் செய்ய போறாரு. ஒருவேளை 5 மாசம் நம்ம கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் ஒரு புதிய மாசத்துல போக போறோம். அரை வருஷம் இதுவரையிலும் செய்யப்படாத சில காரியங்களை கர்த்தர் உன் கையை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போற, உன்னை கொண்டு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வேன். உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி. நல்ல புரிங்க, ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்ய வருகிறார். உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடைவார்கள். பாப்பீங்க, கண்டிப்பா இதை கர்த்தர் செய்ய போறார். சொல்றாரு, இந்த பூமியில யாருக்கும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன்மேல் இருக்கிறவனுக்கு நான் செய்வேன். உன்மேல் பொறாமை கூட நான் செய்வேன். அவன் பாப்பான், உனக்கு கர்த்தர் செஞ்சதை பாப்பான். அவன் அழிச்சதெல்லாம் கர்த்தர் உனக்கு ரெட்டி தனிவா திருப்பி தரார் பாரு, அதை பார்ப்பாங்க. எவனும் கண்டிடாத ஒரு அற்புதத்தை நீ காண போகிற. உன் குடும்பம் காண போகுது, உன் பிள்ளைகள் காண போறாங்க. உன் சத்துருகள் ஏகமாய் அழிந்து போகிறத நீ பார்ப்ப. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருக்க போகிற. அது ஒரு பெரிய அதிசயம் தான். இந்த பூமியில எந்த ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயம் சத்துருகளை கர்த்தர் உங்களை விட்டு விலக்குவார். ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 9:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நீ அறிய கடவாய். இன்றைக்கு இந்த பூமியில எந்த ஜாதியில் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உனக்கு முன்பதாக அவர் கடந்து போய் செய்ய போகிறார். எந்த மனுஷனுக்கு காணப்படாத ஒரு நன்மையை நீ காண போகிற கர்த்தர் அதை உனக்கு முன்பதாக கடந்து போய் செய்ய போகிறார். வாசிக்க கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். இன்றைக்கு அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். உன் சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி போல அழிப்பார். உன்னோடு கூட போராடுகிற சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினியை போல கர்த்தர் எரிப்பாரு. சங்கீதம் 21:11 சொல்கிறது. சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைச்சாலும் இந்த பூமியில யாருக்கும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்வார் நம்பிக்கையோடு இரு. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள். தீவினையை செய்ய முயன்றார்கள். ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை வாய்க்காதபடி போகும்படி செய்வார். என்னதான் சத்துரு உங்களை அழிக்க நினைச்சாலும், குடும்பத்தை அழிக்க நினைச்சாலும், உங்க வீட்டை அழிக்க நினைச்சாலும் கர்த்தர் சொல்றாரு அது ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. இப்ப அததான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயல்களை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இதை நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஏசாயா 41:13 சொல்லுது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாரு. ஆமென். கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு துணை இருப்பாரு. உங்க வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் துணை இருப்பாரு. நீங்க செய்கிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பாரு. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்களை பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த ராத்திரி வேளையில உங்களை மிரட்ட வந்ததும், உங்களை அழிக்க வந்ததும், உங்களை எதிர்க்க வந்த சில வல்லமையெல்லாம் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி அதை துரத்தி விடும்படி, உங்களுக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்த எத்தனை பண்ணின தீவினை செஞ்சதெல்லாம் கர்த்தர் எல்லை விட்டு அகற்றணும்னா கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி இந்த ஜப வேளையிலே, என் ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு துணை நில்லும் ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் அழகை விட்டுட்டு உங்க கையை மேல உயர்த்தி உங்களுக்கு விரோதமாய் எழுமின பொல்லாத வல்லமை தீவினை நாவி உன் வீட்டை விட்டு வெளியேறுது, உன் எல்லை விட்டு வெளியேறுது, உன் எல்லை விட்டு வெளியேறுது, உன் எல்லை விட்டு வெளியேறுது. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு தீவினை செஞ்சாங்கதா, உனக்கு பொல்லாங்க செஞ்சாங்கதா, உனக்கு சூரியன் செஞ்சாங்கதா, உனக்கு மாத்திரை செஞ்சாங்கதா, இப்போ உன் எல்லை விட்டு வெளியேறுது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோட இருந்து செய்ய காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார்ல, இப்ப நாங்க பெற்றோம். கை கால் வராதபடி செய்யப்பட்ட மந்திரம் எரியட்டும். வயிற்றுல நீர் கட்டி செய்யப்பட்ட மந்திரம் எரியட்டும். இயேசு நாமத்துல எரியட்டும். எந்த வீட்டின் மேல பொறாமை எரிச்சல் எழும்புதோ இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியேறட்டும். அந்த வீட்டை விட்டு வெளியேறட்டும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வியாதியின் கட்டில் இருக்கிறவங்க, மரண கட்டில் இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறேன். குழந்தை இல்லாதக்காக செபிக்கிறேன். திருமண தலையில் இருக்கிறதா செபிக்கிறேன். ஒவ்வொரு பிசினஸ் லாஸ் ஆகி போயிட்டு இருக்குதையா, கைவிட்டு போது எங்களை காப்பாற்ற யாரும் சொல்றதுக்காக செபிக்கிறேன். இந்த பூமியில எந்த ஜாதியிலிருந்து செய்யப்படாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் காணப்படுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கோ, கரங்களை தட்டி பெற்றுக்கோ, கரங்களை தட்டி பெற்றுக்கோ. ஆதியான வல்லமை இறங்கட்டும். இந்த ராத்திரியில இறங்கட்டும். என் வீட்டை விட்டு அகன்று போகட்டும். என் எல்லை விட்டு அகன்று போகட்டும். என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, எனக்குள்ள சுகத்தை உண்டாக்கும். என்னை தூக்கி நிறுத்தும். சமாதானத்தை உண்டு பண்ணித்தாரும். என் குடும்பத்தை ஆசீர்வதி. இயேசுவின் பேரால ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வில்லிவாக்கத்தில் சாரோனின் ரோஜா ஊழியர்கள் பௌர்ணமி அக்கினி அபிஷேகம் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவும், பில்லி தூண்டிய கட்டுகளில் அவதிப்படுபவர்களுக்காகவும், வறுமையின் மேல் வறுமையை சந்திக்கிற குடும்பங்களுக்காகவும், தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்காகவும், வாழ்வதா சாவாதா என போராடுகிற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கப்படுகிறது. வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள நாதமுடி பஸ் ஸ்டாப் அருகே ஈசன் பாத்தி மகாலில் நடைபெறுகிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அனைவருக்கும் நீங்கள் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தீர்களானா, வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் அமைந்துள்ள அம்பேத்கர் ஆட்டோ ஸ்டாண்டின் அருகாமையில் சபையின் வாகனம் அல்லது வில்லிவாக்கம் நாதமுடி பஸ் ஸ்டாண்டில் இருந்தீர்களானா பஸ் ஸ்டாப் அருகாமையில் சபையின் வாகனம் இருக்கப்படும். நீங்கள் இயேசுவை நம்பி வாருங்கள். விடுதலையை அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ் பாஸ்டர்
இஸ்ரேல், எம்ஜிஆர் நகர், வெங்கல், இபி ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9791127519, 8098814883 மற்றும் 6374927943.